ஐக்கிய அரபு நாட்டில் கடந்த 2.5 ஆண்டுகளாக தவித்து வந்த தமிழக மீனவர்கள் 23 பேரில் முதற்கட்டமாக 11 மீனவர்கள் நேற்றிரவு தாயகம் திரும்பினர். ஐக்கிய அரபு நாட்டில் அஜ்மான் என்ற இடத்தில் கடந்த 2014ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் 4ஆம் தேதி 2 விசைப்படகுகளில் தமிழகத்தைச் சேர்ந்த 23 மீனவர்களும் அரேபிய மீனவர்கள் 2 பேர் மீன்பிடித்துக் கொண்டிருந்தனர். அப்போது எதிர்பாராத விதமாக கடலில் தவறி விழுந்த அரேபிய மீனவர் கமீஸ் என்பவரின் உடல் மீட்கப்படவில்லை. இது தொடர்பாக நடைபெற்ற வழக்கு விசாரணையில் அந்நாட்டு நீதிமன்றம் மீனவர்கள் அனைவரையும் விடுவித்தது. எனினும் அவர்களை அழைத்து சென்ற அரேபிய முதலாளி கடந்த 2.5 ஆண்டுகளாக சிறைபிடித்து வீட்டு காவலில் கொடுமைப்படுத்தி வந்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில் பாதிக்கப்பட்ட மீனவர்களை மீட்க கோரி அவர்களின் உறவினர்கள் மத்திய மாநில அரசுகளுக்கு கோரிக்கை விடுத்தனர். இதனைத் தொடர்ந்து இந்திய தூதரகம் எடுத்த நடவடிக்கையால் கன்னியாகுமரி மாவட்டத்தைச் சேர்ந்த ரமேஷ், சசிகுமார், பிரகாசம் உள்ளிட்ட 11 மீனவர்கள் நேற்றிரவு 12 மணிக்கு சென்னை திரும்பினர். மீதமுள்ள 12 மீனவர்கள் ஓரிரு நாளில் தாயகம் திரும்ப உள்ளதாக சக மீனவர்கள் தெரிவித்தனர். எங்களுக்கு எந்த ஒரு உதவியும் கிடையாது. மீனவ மக்களை பற்றி எங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். அம்மா எங்களுக்கு உதவுவாங்க அப்படிங்கிற நம்பிக்கை எங்களுக்கு ரொம்ப இருக்கு. எங்களுக்கு எப்படியும் அம்மா உதவுவாங்க. அம்மாவுடைய அம்மா மேலே நாங்கள் எல்லாருமே ரொம்ப நம்பிக்கையாக இருக்கோம்.